ஏரியாமே தின்றுச்சு. எல்லாருக்கும் வணக்கம். ரெட்டை தூண்டில கூனி இற வீசி சேருன்னு ஒரு சூப்பரான மாட்டு உரம் ஒன்று தூக்கியிருக்காங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். கடல் ரொம்பவே சூப்பராக தெளிஞ்சிருக்குங்க. ஒரு பெரிய கிழிஞ்சா ஓரா கூட்டம் வந்துட்டு பாலை தூணு கீழே கிடக்குங்க. எப்பவும் அதிகபட்சம் சாய தான் கிடக்கும். அப்போ கூனி இறைய வச்சு மீனை நோக்கி வீசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி வீச வேண்டிய அவசியம் இல்லைங்க. பாலை கல்லுக்குள்ளே மெதுமெதுவாக இறக்குனாலே கொஞ்சம் வெயிட் பண்ணி கிளியராக பார்த்து கட் பண்ணாலே மீன்களை தூக்கிடலாம். ஏன்னா ஒரு பெரிய கூட்டம் கிடக்குங்க. தண்ணியும் செம்ம க்ளீனாக இருக்குங்க. வெயில் பயங்கரமாக வந்துருச்சா, ஒரு 8 டைம் ஆயிடுச்சு. அதனால் வெயில் வந்தாலே அதிகபட்சம் தண்ணி ரொம்ப கிளியர் ஆயிரும். சில நேரங்களில் மட்டும் தான் கலக்கோ பெருக்கோ இருக்கிற மட்டும்தான் பாறை மீன் எல்லாமே கண்ணுக்கு தெரியாது. மற்றபடி எப்போவுமே பக்காதாங்க பாம்பன் படத்தை பொறுத்த வரைக்கும் கிளி மீனுக்கு தூண்டி வீசுறது. அந்த பக்கம் சுகந்தன் தன் கடமையை எப்பயும் போல ஆட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் காலைல இருந்து சுகந்தனுக்கு மீனே சுத்தமாக எதுவும் கிடையாது. சேகரனை காலையிலே ஒரு சின்ன கிளிமீனை தூக்கி வச்சுருக்காங்க. அடுத்த கிளிமீன் தூக்குறதாங்க இப்போ அண்ணன் போராடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு நல்ல கூட்டம் கிளிஞ்சாங்கூட்டம் கிடக்கிறப்ப கூனி இருக்கிறப்ப மட்டும்தான் வந்து மீனை பிடிக்க முடியும். மற்ற டயத்தில் மீன் மாட்டுறது சிரமந்தாங்க. ஆனால் மீன்கள் நமக்கு சபா சொல்ல வைக்கிற மாதிரி எல்லா இறையும் டக்கு டக்குன்னு கிளப்பிட்டு போயிடுதுங்க சிக்காமல். ரெண்டு ஏரியாமே தின்றுச்சு. மீன் மாட்டிடுச்சுங்க. ஆனால் மாட்டினது கிளி மீன் கிடையாதுங்க. ஓரால ஒரு இனம்தான். அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க பாருங்க. இது ஒரு பேர் மாட்டு ஓராவாங்க. ஆமாங்க, சேரன் அன்னைக்கு தூண்டி போட்டு மாட்டு ஓரதாங்க தூக்கிட்டு இருக்காரு சூப்பராக. இதுவே கிளி மீன் பாறையாக இருந்தால் தொட்டு விளையாடலாம். ஆனால் ஓராவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா செதில்களை வந்துட்டு குத்துச்சுன்னா பயங்கர விஷம் அன்னைக்கு ஃபுல்லாக கடத்துக்கிட்டே இருக்குங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com